வணக்கங்க, நான் உங்க டிசி துரைப்பாண்டியங்க. இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துல எல்லா எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம். எல்லாருமே முக்கால்வாசி முதல்வர் விஜயை பார்த்து கும்பிட்டுட்டு தான் பதவி பிரமாணம் செய்ய போனாங்க. அதே மாதிரிதான் நம்ம எடப்பாடி பழனிசாமி பேப்பரை கீழே போட்ட மாதிரியே போட்டுட்டு காலில் விழுந்து கும்பிட்ட மாதிரி கும்பிட்டாரு. ஆனா பேப்பரு கை தவறி போட்டாரா இல்லை வேணும் என்று விஜயை பார்த்த உடனே பதட்டத்தில் போட்டாரா அதுவும் புரியவில்லை. ஆனால் விஜய் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிடவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு எதிரியே எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா நேற்றே பதவி ஏற்கும் போது பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் அதிகமாக பேசவில்லை. ஸ்டாலின் அவர்களை பற்றி கூட பேசல. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி தான் பேசினாரு. என்ன பேசினாருன்னு கேட்டீங்களா, டெல்லியில போய் முகத்தை மூடிக்கிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னாரு. அதுவே எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசுறது. அன்னைக்கே கூட்டணியில சேர்ந்திருப்பாங்க அதிமுக கூட. ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட போகக்கூடாது அப்படின்னு தான் சேரவே இல்லை. அதுக்கு காரணமும் இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு தாவேக்கா இல்லை. முக்கிய காரணம் விஜய் தான். அரசியலுடைய ஆசான் யாருன்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அந்த கட்சியிலே மூத்தவங்க ரெண்டு பேர் தான். ஒன்று செங்கோட்டையன், இன்னொன்று ஜேசிபி பிரபாகரன் அவர்கள். மீதி எல்லாமே புதுசாக இருக்கிறவங்க, இளைஞர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேதான் ஆப்பே இருக்கு. ஏன்னா ஆப்புன்னா சாதாரணமான ஆப்பு இல்லை. கொடநாடு கொலை வழக்கை உடனே விஜய் அவர்கள் கையில் எடுக்க போறார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயிலு கன்ஃபார்ம், அதுல எந்த விதமான மாற்றம். அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு அவர் கூட வந்தது யாரு? ஒரு 5 பேர் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்தது 5 பேர் தான் எம்எல்ஏக்கள். மீதி எல்லாருமே CV சண்முகத்துக்கூடையும் வேலுமணி கூடி வந்துட்டாங்க. இன்னைக்கெல்லாம் போர்க்கொடி தூக்கியாச்சு. எடப்பாடி பழனிசாமியை பதவி விலகு விலகுன்னு எல்லாரும் போர்க்கொடி தூக்கியாச்சு. கண்டிப்பா அவரு பதவியை விட்டு கொடுத்துதான் ஆகணும். எம்எல்ஏ அவர் இல்லைன்னு சொல்ல, எடப்பாடி தகுதியில ஜெயிச்சாரு. அதுவும் என்ன மாதிரி ஜெயிச்சாரு? தாவேக்காவுடைய வேட்பாளரை வேண்டுமென்றே பணத்தை கொடுத்து அவரை வேண்டாம்னுட்டார். அது எல்லாமே கோபத்தில் இருப்பாங்க. தாவேக்காவுடைய எல்லாருமே இன்னைக்கு முழு கோபம் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா எல்லா தொகுதியிலையும் ஆட்களை விட்டாச்சு. அந்த ஒரு தொகுதியில மட்டும் ஆட்களை வேட்பாளரை விடாமல் செய்தது எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவர் பணத்தால எதையும் வாங்கலாம் அப்படின்ட்டார். அதனால எல்லாரும் இன்னைக்கு ஃபுல் கோத்துல இருக்கிறான். எடப்பாடி பழனிசாமி கூட மட்டும் கூட்டணிக்கு போக மாட்டாரு. துரோகி கூட கூட்டணி போன மாதிரி ஆயிடும். அவர்தான் அவர் ஆரம்பத்திலிருந்து மதிக்கவே இல்லையே. ஆரம்பத்திலிருந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. ஊடையில யாருக்கும் இங்க போட்டிக்கு தகுதியே கிடையாதுன்னுட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கும்பிட்டும் பார்த்துட்டாரு. அதுக்கு விஜய் செவி சாய்க்கவில்லை. இன்னைக்கு எல்லாரும் அதுதான் இன்னைக்கு மீம்ஸ் மாதிரி போடுறாங்க. பேப்பரை கீழே போட்ட மாதிரி போட்டாரு. ஆனா வேண்டுமென்று போட்டாரா, தானாகவே கைதழுவி போட்டாரா அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். சின்னம்மாவுடைய காலிலே விழுந்து பதவியை வாங்கின மாதிரி விஜயுடைய காலிலையும் விழுந்து நாம் கூட்டணி ஆயிடலாம்னு தான் இன்னைக்கு பார்க்கிறாரு. தமிழ்நாட்டிலே ஏன், இந்தியாவிலே ஏன், உலகத்திலேயே கஷ்டப்படாமல் உழைக்காமல் வேர்வை சிந்தாமல் முதலமைச்சர் ஆனவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி இன்னைக்கு அப்படியே விஜய் கூட கூட்டணிக்கு போயிடலான்னு பார்க்கிறாரு. பருப்பு வேகாது. அந்த பருப்பு இங்க வேகவே வேகாது. ஒருத்தருக்கு தான் துரோகம் செய்ய முடியும். அதை தான் இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தருக்கு செய்யவே முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதிமுக உடைய போகுது. 3 நாள் அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு தெரியுமா? எடப்பாடியை பார்த்து அடிப்பதற்கு CV சண்முகம் கை ஓங்கி விட்டார். எடப்பாடியும் பதிலுக்கு கை ஓங்கி இருக்கிறார். ஆனா அது மீடியாக்களை காட்ட முடியாது. என்ன காரணம்னா உள்ள போகும்போது எல்லாருமே செல்போன்களை வெளியில கொடுத்துட்டு தான் போகணும். யாரும் உள்ள கொண்டு போக முடியாது. கொண்டு போனா இது மாதிரி ஆகிவிடும் அப்படிங்கிறதான். ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி காலி. இனி அவரு இனி அதிமுகவில் செயல்பட முடியாது. அவருடைய அரசியல் கூடாரங்கள் காலி. அவர் ஒரு எம்எல்ஏ
பொம்மை தான் இனி அவரை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க, அவரை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் அவர் செல்லா காசு ஆயிட்டார். இந்த பழைய காசு இருக்குல்ல, 5 பைசா 10 பைசா 20 பைசா 50 பைசா, இன்னைக்கு இந்த 1 ரூபா மட்டும்தான் செல்லுது. அது மாதிரி அவர் செல்லாத காசாக எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு. இதுக்கு என்ன காரணம்னா அவருடைய என்னன்னா ஆணவம், கர்வம், அதுக்கு மேல துரோகம். இந்த துரோகம் செல்லு பதவியை வாங்கிக்கிட்டு அங்க உள்ள போய் ஆயிட்டு வந்தவங்களையும் நீ யாரு, அதிமுகவுக்கு உனக்கு என்ன இருக்கு, மறுநாளே சின்னம்மானா யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் அதிமுகவுக்கு என்ன இருக்கு அப்படி சொன்ன எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பா விஜய் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இதுதான் இந்த டிசி துரைப்பாண்டியனின் கருத்து கணிப்பு. ஏன்னா நான் அன்னைக்கே சவால் விட்டேன், சின்னம்மா ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஆகிவிட்டால் கழுதை மீது ஏறி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தமிழ்நாடு பூரா வாரம்னேன். என்ன இதில் சொன்னேன், வர மாட்டாரு, வர முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அதை விட மோசமாயிட்டாரு. இன்னைக்கு 3வது இடத்துக்கு போயிட்டாரு, படுகுழியில தள்ளி விட்டுட்டாங்கன்னு யாருமே அவரை கண்டுக்கிடவே மாட்டாங்க. என்ன வரத்து வந்தாரு, அட்டே அப்பா நீ வேண்டாம் நீ போன்னு போனவன் எல்லாம் அன்னைக்கு ஜெயிச்சிட்டான். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தூக்கி தூர வீச போகின்றார்கள். கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள். நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன்.